அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க மாநாடை நாம் எப்படி நடத்த இருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் இப்பொழுதே நம்ம பந்தக்கால் நட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற பணிகளை பற்றி எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரோடையும் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா 2 days முன்னாடி தான் உங்களுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். அதனால கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது எங்கள் கட்சிக்குள்ள நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னம்மா இன்னைக்கு இல்லை, அது கொடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம மாவட்ட செயலாளர் நாங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்தணும் இல்லையா, அன்றைக்கே என்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக 50 லட்சம் ரூபாய் நான் வழங்குவேன் என்று சொன்ன அன்னைக்கே அந்த 50 லட்சம் ரூபாயை நம்மளுடைய கொடுத்திருக்கோம். அதற்கு பிறகு அத்தனை பேரும் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேக்குறது விருப்ப மனுவா? விருப்ப மனு எப்ப வாங்க போறோம்னு கேக்குறீங்களா? விருப்ப மனு இப்ப எங்களுடைய குரு பூஜை, அதுக்கப்புறம் மாநாடு முடிச்சு பொங்கல் முடித்தவுடன் எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கிறது. அதற்கு முன்னாடி நாம யாரோட கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பதை எல்லாம் நாங்கள் இறுதி செய்ய இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விருப்ப மனு தலைமை கழகம் வாங்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு பிறகு அந்த விருப்ப மனுவை நாங்கள் வாங்க இருக்கிறோம். இல்லை, எங்களுக்கு கடிதம் மூலமாக அழைப்பு வந்தது. நாங்களும் கடிதம் மூலமாக அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முந்தா நேத்து நீங்க வரலீங்களா? தலைமை கழகத்துக்கு வந்திருந்தீங்களா? ஏன்னா இதே கேள்விதான் முந்தா நேத்தும் கேட்டாங்க. உங்களுடைய இலக்கு என்ன? ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். 234 தொகுதிகளும் எங்க இலக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கட்சி என்பது 234 தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க. அதுதான் ஒரு கட்சி. தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் கூட்டி இல்லாம சுயமாக உருவான கட்சி. அதனால எங்கள் இலக்கு 234. ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த பொங்கல் முடித்து எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த ஜனவரிக்குள்ள அதையும் முடிச்சு, விருப்ப மனுவும் அதுக்குள்ள முடிச்சு, பிப்ரவரி அண்ட் மார்ச் எங்களுடைய தேர்தல் பயணத்தையும் தேர்தலுக்கான அந்த சுற்றுப்பிரயாணத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, இங்க பேர் மாற்றுறதுல தான் இங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் மாத்துறதுனால இங்க என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே இதனால பேர் மாற்றுறதுனால வாழ்ந்துட போறாங்களா? அப்படி கிடையாது. எல்லாமே இங்க ஒரு அரசியலாக தான் இருக்குதே ஒழிய பேர் மாற்றத்தினால மட்டும் என்ன இங்க பெரிய மாற்றம் வரப்போகுது? அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேர்ல இருந்தது, அதை மாத்துறாங்க அப்படின்றது இது உண்மையிலேயே அத்தனை பேருடைய
எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டரா வந்து உட்காரணும்னு சொல்லலை. அவ்வளோ போராடினாலும் அவ்வளோ நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவரு. அதனால அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டுக்கிறோம்.